ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. படம் பண்றதுக்கு முன்னாடி படம் எல்லாருக்கும் பிடிக்குமா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றது எல்லாரும் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு தெரியாம தான் இருந்துச்சு. பட் இப்போ அது வந்து எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி இப்போ நீங்க அதை எல்லாரும் பிடிச்சி பாக்குறாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் சார் பத்தி என்ன சொல்றது, அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் நடிப்பு இருந்தாலும் சரி, ஆக்ஷனா இருந்தாலும் சரி, அவ்வளோ ப்ரொஃபஷனல். அண்ட் ரொம்ப ரொம்ப அவரோட எக்ஸ்பர்டீஸ் வந்து அவர் நடிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு தெரியும். அண்ட் அவர் வந்து ரொம்ப என்கிட்ட ஒரு அப்பா மாதிரி தான் இருந்தார் செட்ஸ்ல. ஸோ எனக்கும் அவருக்குமே ஒரு ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது. ஆக்ஷன் சீன்ஸ்ல ஃபேன் பேஸ் கூடுனனால மோர் தென் ஆக்ஷன் ஃபிலிம்ல நீங்க நடிக்கிறீங்களா இல்ல வேற? கண்டிப்பா எனக்கு இந்த எல்லாருக்கும் இவ்வளவு பிடிக்குதுன்றது பார்த்ததுக்கு அப்புறமே இன்னும் ரொம்ப ஆசையா இருக்கு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா அந்த மாதிரி எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா. சின்ன வயசுல நீங்க அந்த சினி ஃபீல்டுக்கு விரும்பி தான் வந்தீங்களா இல்ல இப்பதான் அந்த ஃபீல்ட்? இல்ல, நான் வர மாடலிங் பண்ணி ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு சினிமா மூவிஸ்ல குட்டி குட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு பேஷன் வந்துருச்சு. அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆக்ட்ரஸ்ங்கிறதுக்கு மேல வேற ஏதாவது உங்களுக்கு பிளான்? எனக்கு சினிமால எது வேணா பண்ணணும்னு ஆசை சார். எனக்கு படம் எழுதுறதுல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஸோ கண்டிப்பா நான் சினிமால தான் ஏதாவது பண்ணுவேன். நீங்க சினி ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு, சினி ஃபீல்ட்னா என்ன? ஆமா, அது மாதிரி இருந்தா அதை விட பிரம்மாண்டமா இருக்கு, அதை விட கம்மியா இருக்கு? அதை விட ரொம்ப அழகா இருக்கு. அதுல நம்ம வேற மாதிரி வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு வேற மாதிரி தெரியும். ஆனா உள்ள வந்தா இங்க இருக்க ஒர்க் பண்ற பீப்புளும் சரி, சினிமா ஆட்களும் சரி, எனக்கு அவங்கள நான் பாக்குற விதமே மாறிடுச்சு. ஜெனரலாக வந்து கேரளா நடிகைகளுக்கு சில பாலியல் விஷயங்கள்லாம் பொதுவாக இப்போ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த மாதிரியான பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதா? உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது அனுபவம்? நான் வந்து அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தான். நான் ரொம்ப லக்கியா இருந்திருக்கேன். அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது இல்லை. அண்ட் என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என் அம்மா அப்பாவும் கூடவே இருந்திருக்காங்க. இப்ப அந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு தெரியல சார். ஆனா உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினி ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கருத்து உங்களோட ஒப்பீனியன்? ஆக்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா, காசுக்காகவும் புகழுக்காகவும் உள்ள வராதிங்க. ஏன்னா இந்த கிராஃப்ட் சினிமால இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்பி வாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சதே பண்ணுங்க. உங்களையே நல்லா அறிஞ்சு உங்களை சுற்றி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி, ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி, கண்டிப்பா ஹோப் லூஸ் பண்ணாம ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். சினி ஃபீல்டுக்கு வர பெண்களுக்கு அழகு முக்கியமா, திறமை முக்கியம்? இப்ப வந்து திறமை தான். இப்ப வந்து நம்ம அழகுனா என்னன்ற அந்த நோக்கமே மாறிட்டு வருது. ஸோ நம்ம தமிழ் பொண்ணுங்களையும் நம்ம அழகா பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ எல்லாருமே அழகுதான் சார். ஸோ திறமை இருந்தா